ஒரு ஊரில் ஒரு பணக்காரன் இருந்தாங்க. மிகப்பெரிய கஞ்ச பிசுனாரி. எச்சு கையால் கூட காக்கா ஓட்ட மாட்டானா பார்த்துக்கங்களேன். நான் பெருசாக பேத்துவான். நான் மக்களுக்கு வாரி வாரி வழங்குவேன், அதை தருவேன் இதை தருவேன் அப்படிமா. ஒரு நாள் ஒரு நண்பர் ஒருவர் வெளியூர்லேருந்து வந்திருந்தார். இவனை பார்த்தாரு. ரொம்ப வசதியும் வாய்ப்புமா இருந்தான். ஒரு ஹோட்டல் ஒன்றுக்கு கூட்டிகிட்டு போய் அவனோட உரையாடினார். உன்ட்ட என்னென்னலாம்ப்பா இருக்குனார். எல்லாம் இருக்குங்க அப்படின்னா. சரி, நீ ஏழைகளுக்காக ஏதாவது செஞ்சுருக்கியா? என்ன எதை கேளுங்க, இப்போ கேளுங்க, இப்போ நான் கொடுக்குறேன் அப்படின்னா. இந்த நண்பருக்கு பெரிய ஆச்சரியம். இப்போ எதை கேட்டாலும் கொடுத்துருவோம் போல இருக்குன்னா. உன்ட்ட ஒரு 2 பங்களா இருக்குது, ஒரு பங்களாவை நீ ஏழைங்களுக்கு கொடுப்பியா அப்படின்னாரு. கொடுத்துருவோம் தாராளமாக கொடுத்துருவேன் அப்படின்னா. 2 ஏரோப்ளேன் இருக்குது, ஒரு ஏரோப்ளேனை கொடுத்துருவியா அப்படின்னாரு. தாராளமாக கொடுத்துருவேன் அப்படின்னா. அப்பா அவன்கிட்ட 2 சட்டை இருக்குது, ஒரு சட்டையை கொடுப்பியா அப்படின்னாரு. அது கொடுக்க மாட்டேன் அப்படின்னா. உடனே இந்த நண்பருக்கு ஆச்சரியம். என்னப்பா என் பங்களாவே தரேன்னா ஏரோப்ளேன்? அதெல்லாம் என்கிட்ட இல்லைங்க, என்கிட்ட இருக்கிறது ஒரு பங்களா தான். ஏரோப்ளேன்றது நான் மேலே பறக்கிறதான் பார்த்துருக்குறேன். நான் அதில் ஏரோப்ளேனில் பறந்துருக்கேன், எனக்கு சொந்தமான ஏரோப்ளேன் இல்லை. நான் என்ன ஏரோப்ளேன் வச்சுக்கிற அளவுக்கு பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் இல்லாதெல்லாம் கேட்டீங்க தரேன், நான் இப்போ இருக்கிறத போய் நான் எப்படி கொடுக்க முடியும்? தனக்கு மிஞ்சி தானே தானம் தருமா அப்படின்னா. அப்படி இல்லைப்பா, உன்கிட்ட இருக்கிறத பகிர்ந்துக்கணும் அப்படின்னாரு. சரிங்க அப்படின்னா. சரிப்பா, இப்போ இப்போ சாப்பிட்டோமே உணவு அதில் அது காசு கொடுனாரு. ஐயோ, நான் பர்ஸை மறந்து வச்சுட்டு வந்தேன்னா. அதெல்லாம் இல்லை, நீ பெரிய ஆள் தானே, கிரெடிட் கார்டு வச்சுருப்ப, அது வச்சுருப்ப, இது வச்சுருப்ப, இந்த ஹோட்டல் ஓனர் உனக்கு தெரிஞ்சவர் தானே, நீ பைசாவை கொடுக்கணும். அது ஹோட்டல் மேனேஜர் வந்தார். நீங்கள் போங்க சார், நான் அவர்கிட்ட காசு வாங்கிக்கிறேன். அந்த பணக்கார்கிட்ட காசு வாங்கிக்கிறோன்னா அந்த நண்பர் சொன்னார், பார்த்தியா அப்படின்னா. இல்லை இல்லைங்க, சும்மா தான் சொன்னேன், பர்செல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், தாங்க எதுக்கு கடன் அப்படின்னு கொடுத்துட்டான். அப்புறம் வெளியில் வந்து சொன்னார், இப்படி இருக்கிற, இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவுறது தான் நம்ம மனித பண்பாடு அப்படின்னாரு. சரிங்க, இனிமேட்டு செய்கிறேன் ஓரளவுக்கு அப்படின்னா. பக்கத்தில் ஒரு பிச்சைக்காரன் அம்மா தாயேனா இவரை பார்த்தான். சரின்ட்டு பர்ஸில் இருந்து ஒரு 10 ரூபா நோட்டை எடுத்து கொடுத்து அன்னையிலேருந்து திருந்திட்டான். இதுதாங்க மனுஷ வாழ்க்கை. பகிர்ந்து வாழ்கிறது தான் சந்தோஷம், மகிழ்ச்சி.